ரெடி பண்ண போகிறது பன்னீர் ஃப்ரை தான். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட், அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் ரெடி. சூப்பர் ஹெல்தியான ஒரு மைனஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதுதான் நமக்கு தேவையான ஒரு செகண்ட் ப்ராசஸ். இந்த மைனஸ்க்கு ஒரு மிக்சர் ஜாரில் 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 4 to 5 வரைக்கும் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் ஆரிகானோ அண்ட் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா high protein rich homemade mayonnaise, healthy mayonnaise ready. நெக்ஸ்ட் நம்ம ரோட்டி பேஸ்க்கு என்ன பண்ண போறோம்னா 4 முட்டை எடுத்துருக்கேன் நான். 4 முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். மசாலா தேவையான உப்பு ஆட் பண்ணுங்க. நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க முட்டையை. முட்டையை பீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம நார்மலாக பண்ணுற சப்பாத்தி தான் கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அந்த மாவை ஊற விட்டதுக்கப்புறம் அதே நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி ரோல் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக வரும். அது ஒரு சப்பாத்தியும் இந்த மாதிரி நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க.
குக் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது தோசைக்கல். ரொம்ப ஹீட் ஆகிட்டா சப்பாத்தி வந்து ஹார்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, தீங்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்பாத்தி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தோசை தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு வச்சுருக்க சப்பாத்தியை அது மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த ரோல் பேஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த எக்கு குக்காகிற வரைக்கும் விட்டுட்டு திருப்பி போட்டுருங்க. நல்லா 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற ஷவர்மாலெல்லாம் வந்து முட்டைக்கோஸ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் இதை வந்து கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன் ஆகிறதுக்காக லெட்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஐஸ்பர்க் லெட்யூஸ். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண லெட்யூஸ் எல்லாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய லெட்யூஸ் சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல டயட் ஃபுட்டுன்னு கூட. லெட்யூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடுங்க. நம்ம பன்னீரெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சோன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஹை ப்ரோட்டீன் ஹோம்மேட் மயோனைஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஹாஃப் மயோனைஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணுறேன், எல்லாத்தையும் கோட் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மயோனைஸையும் நம்ம ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த க்ரீமி ஸ்டஃபிங் எஃபெக்ட் வந்து வரும். இது வந்து சேம் நம்ம சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அவ்வளோதான், ஹெல்தி ஷவர்மாவோட லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். நம்ம பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல எக் வித் சப்பாத்தி,
அந்த பேஸ் எடுத்துட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கிறது நம்ம இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணுவேன். அண்ட் கீழே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம பட்டர் பேப்பர் வச்சு அதையும் ரோல் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, ஹெல்தியான ஷவர்மாவை டேஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குங்களா? ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.